இந்தியாவுக்கு 50% வரி விதிச்சது ரஷ்யாவுக்கு பின்னடைவுன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்கிறாரு. உண்மையிலேயே ட்ரம்ப் சொல்றது சாத்தியமா? அது மட்டும் கிடையாது, ட்ரம்ப்புக்கு சீனா வச்சிருக்கக்கூடிய செக் என்ன? இதெல்லாத்தையும் பத்தி எமது செய்தியாளர் ஜெயமுருகன் விரிவா விவரிக்கிறாரு, கேட்கலாம். 3 ஆண்டுகளாக தொடர்கிறது போர். இராணுவ செலவுகளும் அதிகரிக்கிறது, பொருளாதார தடைகளும் அதிகரிக்கிறது. இந்த சூழலில் தொடர்ச்சியாக ரஷ்யாவின் பொருளாதாரமும் நிலையாகவே செல்கிறது. மேற்கத்திய நாடுகள் எத்தனை பொருளாதார தடைகளை விதித்தாலும் சரி, உக்ரைன் மீதான போரை நிறுத்தவில்லை ரஷ்யா. தொடர்ந்து நடைபெற்று வருகிறது போர். உக்ரைனில் போரை நிறுத்துறதுக்கு ரஷ்யாவை பணிய வைக்கும் செயல்பாடுகள் அனைத்திலும் வெற்றி கட்டவில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பே தெரிவிக்கிறார். உக்ரைனில் போரை தொடங்கிய 2022 இருந்து ரஷ்யா தனது இராணுவ செலவுகளை அதிகரித்து வருகிறது. ரஷ்யாவால் இந்த போரை நீண்ட நாள் கொண்டு செல்ல முடியாது என்ற கூற்று ஆரம்பத்தில் இருந்தே இருக்கிறது. அதாவது ரஷ்யாவிடம் பணம் தீர்ந்துவிடும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி இன்று வரையில் போரை தொடர்கிறது ரஷ்யா. ரஷ்யா பொருளாதார தடைகளை சந்தித்தாலும் சரி, போரை விடுவதாக தெரியவில்லை. இந்த சூழலில் தான் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளை குறிவைத்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். மறுபுறம் ரஷ்யாவை பொறுத்தவரையில் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் பயப்பட்டதாகவே தெரியவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் புதின் இந்த போரை நிறுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் என்று தகவல் வெளியானாலும் உக்ரைனில் போர் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உக்ரைனின் கிழக்கு பகுதியில் ரஷ்ய இராணுவம் முன்னேறும் காட்சிகளும் அங்கிருந்து வெளியாகியிருக்கிறது. இன்றைக்கு பூமியிலேயே அதிகமாக பொருளாதார தடைகளை சந்தித்திருப்பது ரஷ்யா தான். அதாவது 20,000க்கும் அதிகமான பொருளாதார தடைகளை ரஷ்யா சந்தித்திருக்கிறது. மேற்கத்திய நாடுகள் அனைத்துமே ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அடியோடு அழிப்போம் என்று சொல்கின்றன. ஆனால் இதையெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம் இல்லை அல்லது கடினமான ஒன்றே என்று சொல்கிறார்கள் சர்வதேச பொருளாதார வல்லுநர்கள். அதே வேளையில் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சியும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ரஷ்யாவின் ஜிடிபி வளர்ச்சி 2024 4.1% ஆகும். அதுவே அமெரிக்காவின் ஜிடிபி வளர்ச்சி 2.8% தான். போர் தொடங்கிய 2022 ரஷ்யாவின் பொருளாதாரம் சரிவை கண்டாலும் அதன் பிறகு அந்நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி அதிகரித்து செல்வதையே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்க மேற்கத்திய நாடுகள் எல்லாம் பொருளாதார தடைகளை விதித்தன. அதனை உடைக்கும் வேகத்தை கையில் எடுத்தது ரஷ்யா. அதாவது அதுவரையில் ஐரோப்பிய யூனியனுக்கே எண்ணெய் மற்றும் எரிவாயுவை அதிகமாக சப்ளை செய்தது ரஷ்யா. இதனை மடைமாற்றியது பிறகு. அதாவது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எண்ணெய் ஏற்றுமதியை அதிகரிக்க தொடங்கியது ரஷ்யா. இன்றைக்கு எரிவாயு மற்றும் எண்ணெய் இருப்பை அதிகமாக கொண்டிருக்கிறது ரஷ்யா. அதனுடைய ஜிடிபியில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி என்பது 20% இருக்கிறது. இதனாலேயே அதனுடைய இராணுவ செலவுகளையும் தாங்கிக் கொள்ள முடிகிறது. இந்த சூழலில் தான் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நாடுகளை குறிவைக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இதில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அதிகமான வரி என்று அமெரிக்கா எச்சரித்தது. ஆனால் சீனாவை தவிர்த்துவிட்டு இந்தியாவிற்கு மட்டுமே 50% வரி விதிக்கப்பட்டது. இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்டதையே ரஷ்யாவிற்கு பின்னடைவு என்று சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதை நிறுத்தவில்லை. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது சமீப காலமாக குறைந்திருப்பதாகவே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. இந்த சூழலில் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தினால் ரஷ்யா போரை நிறுத்துமா, அந்நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா என்று கேட்டால் ரஷ்யா மாற்று வழியையே தேடும் என்று சொல்கிறார்கள் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள். 3 ஆண்டுகளாக ரஷ்யா போரிட்டது எப்படி என்று கேள்வி எழுப்பும் அவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கும் நடவடிக்கையில் இருக்கும் பிழையையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதாவது இந்தியாவிற்கு 50% வரி விதித்திருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதே வேளையில் ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவிற்கு வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார். இதையே சுட்டிக்காட்டுகிறார்கள் அவர்கள். இன்றைக்கு ரஷ்யாவிடமிருந்து நிலக்கரி வாங்கும் நாடுகளை பார்த்தால் முதலிடம் பிடிப்பது சீனா தான். அதாவது ரஷ்ய நிலக்கரி ஏற்றுமதியில் சீனாவின் பங்கு 44%. இதற்கு அடுத்தபடியாக இருப்பது இந்தியா. இந்தியாவுக்கு 19% நிலக்கரியை ஏற்றுமதி செய்கிறது ரஷ்யா. கச்சா எண்ணெய் என்று பார்க்கையில் ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக வாங்குவதும் சீனா தான்.
இந்தியா வாங்குவது 38%. ரஷ்யாவிடம் இருந்து அதிகமாக LNG எரிவாயுவை வாங்குவது ஐரோப்பிய யூனியன், அதாவது 51%. இதற்கு அடுத்தபடியாக வாங்குவது சீனா, அதாவது 21% LNG எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருக்கிறது சீனா. இப்படி ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் சீனா முக்கிய பங்கை பிடித்திருக்கிறது. ஆனால் சீனாவிற்கு வரியை 90 நாட்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதே வேளையில் சீனா இன்னொரு முக்கியமான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. அதாவது சவுதியிடமிருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தி வருகிறது. மாற்றாக ரஷ்யாவிடமிருந்தே கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய நடவடிக்கையும் எடுத்து வருகிறது சீனா. இதையெல்லாம் இந்தியாவுக்கு வரி விதித்தால் ரஷ்யாவுக்கு பின்னடைவு என சொல்லும் டொனால்ட் ட்ரம்ப் கணிக்க தவறிவிட்டாரா என்ற கேள்வியே எழுகிறது. அதாவது ரஷ்யாவிடமிருந்து அதிகமான கச்சா எண்ணெய் வாங்குவதை சீனா தீவிரப்படுத்தி வருகிறது. இதை ட்ரம்ப் கவனிக்க தவறிவிட்டாரா? இதை தனது நாட்டின் சொந்த நலனுக்காக இந்த வரியை நிறுத்தி வைத்திருக்கிறாரா என்ற கேள்வியே இங்கு எழுகிறது. இன்றைக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதியில் முதலிடம் பிடிப்பது சீனா தான். நாளொன்றுக்கு 12 லட்சம் பேரல்கள் வரையில் சீனா வாங்குகிறது. ரஷ்யாவின் ஏற்றுமதி என்று பார்த்தால் நாளொன்றுக்கு 5 லட்சம் பேரல்கள் மட்டுமே. இப்போது சீனா ரஷ்யாவிடம் அதிகமாக எண்ணெய் வாங்க தொடங்கியிருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கைக்குத்தான் பின்னடைவு என்கிறார்கள் துறை சார்ந்த வல்லுநர்கள். மறுபுறம் உக்ரைனில் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது. போர் நிறுத்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் புதின் சந்திக்கவிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் உக்ரைனின் கிழக்கு பகுதியில் போர் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதுவரையில் போட்ட வரிகளைப் போலவே அவர் முன்னெடுத்திருக்கும் உக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையும் குழப்பத்தில் தான் செல்கிறது. ஒட்டுமொத்தமாக போரை நிறுத்துவதற்கு இந்தியாவிற்காக ட்ரம்ப் போட்ட பிளான், அதாவது வரி அதிகம் என்ற பிளான் ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றே கணிக்கிறார்கள் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள்.